வணக்கம். ஒரு கிராமத்தில் 10ஆம் வகுப்பு ஒன்றா படித்தவங்களாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க மட்டும் இல்லை, அதே மாதிரி கிராமத்துலேருந்து படித்து இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது தான் கற்பக விருட்சம் அறக்கட்டளை. இப்போ இவங்க எல்லாருமே ஐடியில் நல்ல நிலையில் இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிற அவங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி கடந்த 7 வருஷமாக இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமாக பல நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு அவங்கள பற்றி கேள்விப்பட்டோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளார 1 கோடி ரூபாய்க்கு இவங்களால் நலத்திட்டங்களை செய்ய முடியுதே எப்படி? அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் எல்லாருமே இதை சேவை மனப்பான்மையோடு செய்கிறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் இதே மாதிரி இருக்கக்கூடியவங்களையும் நாங்கள் ஒன்றிணைக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய டிமாண்ட்ஸ், அந்த டிமாண்ட்ஸை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அது ஜென்யூனிட்டி இருக்கா, அது கொடுக்கறதுக்கு சரியான நபர் தானா அப்படின்றத நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் சார் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆதரவற்ற பெண்களுக்கு தையல் மிஷின் வாங்கி தருது, கிரைண்டர் மிஷின் வாங்கி தருது, இல்லை ரொம்ப கிராமத்தில் ஒரு 2 ஆடுகுட்டி வாங்கி கொடுங்க சார், நாங்கள் வச்சு பொழைப்பு நடத்திக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, அப்புறம் படிப்புக்கு உதவுவது. இந்த மாதிரி பல கோணங்களில் அவங்களுடைய சர்வீஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய சர்வீஸ் குறையிறதே இல்லை, கூடிக்கிட்டே இருக்குது. என் பேர் வனிதா. நான் ஒரு மாற்றுத்திறனாளிங்க, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எனக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையோட லைஃப் நல்லா இருக்கணும், ஒரு படிப்புன்ற ஒரு இது கொடுத்தோம்னா எஜுகேஷன் கை தூக்கி கூட சாப்பிட முடியறது இல்ல, அந்த மாதிரி இது சிரமமா இருக்குது. வீட்டோட தான் முடங்கி இருக்கிறேன், எந்த வேலைக்கும் போக முடியாது. எனக்கு 2 பிள்ளைங்க. பெரிய பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, சின்ன பிள்ளை 9வது படிக்கிறாங்க. ஸ்கூல்ல வேற இப்ப ஃபீஸ் கட்ட முடியாம ஃபீஸ் கட்டல, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்மளே இல்லைன்னா கூட இந்த அவள் லைஃப் அவ பாத்துக்குவா. அதனால கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். மெயினா படிக்க வைக்கணும் அவளை, அது மட்டும் தான் என்னோட குறிக்கோளா இருக்குது. வணக்கம். என் பெயர் லோகேஸ்வரி. என் தந்தையின் பெயர் சுப்பிரமணியன். நாம் கோட்டாத்தூர் என்ற கிராமத்திலிருந்து நேரு மெமோரியல் காலேஜ் புத்தனாமட்டையில் 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் பயிலுள்ளேன். அதற்கு கல்வி உதவித்தொகை வழங்குமாறு கற்பக விருட்சக கட்டளையிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். நான் குமரேசன் வெய்யம்பி கிராமத்தில் வசித்து வருகிறேன். நேரு நினைவு கல்லூரியில் வணிகவியல் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். எனக்கு அப்பா இல்லாத காரணத்தினால் கல்லூரி கட்டணம் செலுத்த சிரமமாக உள்ளது. எனவே கற்பக விருட்சகம் அறக்கட்டளையில் உதவித்தொகை வேண்டி விண்ணப்பிக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். என் பேர் மகாலட்சுமி. நான் பிஎஸ்சி நர்சிங் மன்னார்குடியில படிக்கிறேன். காலேஜ் பேர் வேலம்மாள் மெயினான குரு. எங்கள் அப்பா சென்னையில் ஆட்டோ ஓட்டுறாங்க, அம்மா வீட்டு வேலைக்கு தான் போகிறாங்க. நான் பிஎஸ்சி நர்சிங் சேர்ந்துட்டேன். எப்படியும் அங்கே இங்கேன்னு இது பண்ணி இப்போ 3rd இயர் வரைக்கும் 5th செம் இப்போ எழுத போகிறேன். 5th செம்முக்குமே கடன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க வீட்டில். அது இன்னும் ஒரு 15,000 பேலன்ஸ் இருக்குது எனக்கு. எதுவுமே நான் இது வரைக்கும் அரியர் எந்த செம்லும் நான் வச்சதே இல்லை. எனக்கு ஃபீஸ் கட்டுறது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. கற்பக விருட்சம் அந்த ட்ரஸ்ட் அவங்க நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். கற்பக விருட்சம் அறக்கட்டளையின் கற்கையின் திட்டம் கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்து. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் வெள்ளக்கல்பட்டி கிராமத்தில் இருக்கும் நமது ஜீவிதா அவர் விஸ்வேஸ்வர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற கல்வி உதவித்தொகையினை அவர்கள் நமது கற்பக விருட்ச அறக்கட்டளையிடம் கோரியிருந்தார்கள். நமது கற்பக விருட்ச அறக்கட்டளையின் கற்கை நன்றே திட்டத்தின் மூலமாக அவருக்கு 7,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையானது நமது கற்பக விருட்ச அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த கல்வி உதவித்தொகையினை ஹாரிஸ் மெனு கம்பெனி நிறுவனத்தார் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது கற்பக விருட்ச அறக்கட்டளையின் சார்பாகவும் ஜீவிதா குடும்பத்தாரின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்பக விருட்சகம் அறக்கட்டளைக்கும் ஹாரிஸ் மெனு நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கங்க. என் பேர் வனிதா. அங்கே ஈரோடு மாவட்டம்
எங்கள் பாப்பா 9வது படிக்கிறாங்க. எங்களுக்கு செகண்ட் டைம் ஃபீஸ் வந்து 5500 பெண்டிங் இருந்தது. ஐயா கிட்ட கேட்டிருந்தோம், கற்பக விருட்சம் ட்ரஸ்ட்டில் கேட்டிருந்தோம். அவங்க வந்து இப்போ நேற்று வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஃபீஸ் கட்டிட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உதவியை நாங்கள் என்னன்னைக்கும் மறக்க மாட்டோங்க ஐயா. வணக்கம், எனது பேர் குமரேசன். நான் நேர்நிலை கல்லூரியில் 2ஆம் ஆண்டு வணிகத்துறை பயின்று வருகிறேன். எனக்கு கல்வி உதவியை வழங்கிய கற்பக அறக்கட்டளை மற்றும் ஹரிஸ் அண்ட் மினோக் நிறுவனத்திற்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பெயர் லோகேஸ்வரி, என் தந்தையின் பெயர் சுப்பிரமணியன். நான் கோட்டாத்துறை என்ற கிராமத்தில் இருந்து நேரு நினைவு கல்லூரி புத்தனாம்பட்டியில் 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் பயிலுகிறேன். அதற்கு விருட்சக அறக்கட்டளையின் சார்பாக 7500 ரூபாய் உதவி செய்ததற்கும் ஹரிஸ் மற்றும் மினோ நிறுவனத்திற்கும் என் சார்பிலும் என் பெற்றோரின் சார்பிலும் என் கல்லூரியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் மகாலட்சுமி. நான் கற்பகம் விருட்சம் அறக்கட்டளையில் வந்து ஹெல்ப் கேட்டிருந்தேன் என்னோட கல்விக்காக. நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் 3rd இயர் படிக்கிறேன். அது ஃபீஸ் கட்டுறதுக்காக 10,000 உதவி கேட்டிருந்தேன். அது வந்து சார் சத்யநாராயணன் சார் வந்து ஹெல்ப், அவரோட உதவி மூலமாக அறம் செய்வோம் நண்பர்கள் குழு பெங்களூர், அவங்க வந்து எனக்கு 10,000 பணம் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் நல்லபடியாக பரீட்சை எழுதிட்டேன். ரொம்ப நன்றி சார். நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு. நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. தேவைகள் ஒரு பக்கம் இருக்குது, கொடுக்கறதுக்கு நல்ல மனது படைத்தவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு டீம் வேணும் இல்லையா? அந்த டீம் நல்ல டீமாக இருக்கணும் இல்லையா? அது நம்ப தகுந்த டீமாக இருக்கணும் இல்லையா? எதையும் எதிர்பார்க்காதவங்களாக இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் யாருன்னு பார்த்தா கற்பக விருட்சம் அறக்கட்டளை தான். ஸோ இந்த வீடியோ மூலம் நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது என்னெல்லாம், நீங்கள் யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதை யாருக்கு செய்யணும்னு தெரியல, நீங்கள் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சத்யநாராயணன் கற்பக விருட்சம் அறக்கட்டளை 8வது ஆண்டில் நுழையக்கூடிய இந்த அறக்கட்டளை இன்னும் பல வருடங்கள் நல்ல சமூக சேவை செய்து பலருடைய வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்ற வேண்டும் என்று உரத்த சிந்தனை சார்பிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் உதயம்ராம், செயலாளர் உரத்த சிந்தனை எழுத்தாளர்கள் சங்கம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க. கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உலகிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தளராதே, நம்பிக்கை தளராதே, சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் உயிரம் உண்டு. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது.